ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யக்கடாட்சைக லக்ஷானாம் சுலப ஸ்ரீதர சதா மன்னுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த 9வது பாசுரம் குலந்தரும் செல்வம் தந்திடும் அப்படிங்கிறதான பாசுரத்தில் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். பெற்ற தாயினா நம்மளை சரீரத்தை உலகத்துக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்ததான அம்மா. அந்த அம்மா தாம் பெற்ற குழந்தைன்றதுக்காக அந்த குழந்தைக்கு என்னென்னமோ பார்த்து பார்த்து நன்மைகளை செய்யணும் 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 தானே பாடுபடுறா. அது அவளுடைய கடமையாக நினைக்கிறா. அதை காட்டிலும் அது நமக்கு பெறா பேருன்னு நினைக்கிறா, பெறாத பேருன்னு நினைக்கிறா. அப்படி ஒரு தாய் இருக்கா. ஆனால் தாய் ஒரு குழந்தைக்கு பண்ணுறத மாதிரி பல கோடி மடங்கு உயர்ந்ததை செய்யக்கூடியது பகவானுடைய நாமம். அப்படிங்கிறதுனால பெற்ற தாயினும் ஆயின செய்யும். இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது. இந்த ஜீவனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்த இந்த அம்மாவை காட்டிலும் இந்த அம்மா நிஜமான அம்மா இல்லை, ஆத்மாவுக்கு ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மா யாருடான்னா சாட்சாத் பகவானுடைய திருநாமம் தான். பகவானுடைய திருநாமமும் பகவானும் ஒன்னே அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிறார். அதே மாதிரி எடுத்தோன்னா பகவானை பார்த்து தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ. பகவானுடைய நாமம் பகவான் வேற இல்லாதனால பகவானுடைய நாமம் தான் தொமேவ மாதா. பிதா தொமேவன்றது நாராயணனே பகவானே அப்படின்னு சேர்த்து சொல்லலாம். ஆனால் இந்த அம்மா அப்பா 2 பேர் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு யார் முக்கியம்? இந்த குழந்தைக்குன்னா அம்மா தான். அப்படிங்கிறது போல பகவானும் பகவான் நாமத்திலையும் 2ம் சேர்ந்து இருக்குச்சே ஒரு ஜீவனுக்கு ஹிதம் பண்ணுறதுல எதிராக அதிகமான சக்தி உடையதுறான்னா பகவான் நாமந்தான். அப்படிங்கிறதுனால பகவானை காட்டிலும் உயர்ந்தது பகவான் நாமம் அப்படின்னு சித்தாந்தம் வருது. அப்போ இங்கே பெற்றதாயினும் ஆயின செய்யும்ன்றதுக்கு இங்கே வியாக்கியானம் பண்ணுறார். மாதாவானவள் சரீரத்துக்கு உத்பாதகையாம் அளவிலே ஆத்மாவுக்கு ஸ்வரூபமான ஞான விகாசத்தை பிறப்பிப்பான் அவனே இரே. சரீரத்தை வேணா உண்டாக்கக்கூடியவள் ஒரு அம்மா பெற்று கொடுக்குறா உலகத்துக்கு. சரீரத்துக்கு தான் இவன் அம்மாவே தவிர ஆத்மாவுக்கு ஞானம் தானே முக்கியம். அந்த ஞான விகாசத்தை பண்ணி கொடுக்கக்கூடியது யாருடான்னா பகவான் தான். அப்படிங்கிறதுனால பெற்ற தாயினும் ஆயின செய்யக்கூடியவன் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு சரீரமேவ மாதா பிதரவ் ஜனயத என்று விரோதியான சரீரத்தை உற்பத்தித்து விடுமவளிரே அவர்கள் செய்வது. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எதை பெற்று கொடுக்குறானா? சரீரத்தை பெற்று கொடுக்குறா. இந்த சரீரத்தை பெற்று கொடுக்குறான்னா அந்த சரீரம் தான் எவ்வளவு அனர்த்தத்தை உண்டாக்குறது, நமக்கு எவ்வளோ துன்பத்தை கொடுக்கறது. இதுதானே ஒரு அப்பா அம்மா பெற்று கொடுக்க முடியும். ஆனால் சகி வித்யா தஸ்தம் ஜனயதி தத் சிரேஷ்டம் ஜென்ம என்று ஞானப்பிரதனானவன் அவனே இரே. எது சிரேஷ்டமான ஜென்மம்னா ஒரு சரீரத்தில் பிறந்ததான ஜீவனுக்கு ஞானியாக ஆறுதுதான், அல்லது எம்பெருமான சரணாகதி பண்ணி எம்பெருமான அடைவிக்கிறது தான் சிரேஷ்டமான ஜென்மம். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவனாகிறது தான் சிரேஷ்டமான ஜென்மம். அந்த சிரேஷ்டமான ஜென்மத்தை சிரேஷ்டமான பலனை கொடுக்கக்கூடியது பகவான் அப்படின்னு காட்டிலும் பகவானுடைய திருநாமம் தான். ஏன்னா ஆது தாரான நிலும் தரும்னு பின்னாடி சொல்ல போகிறார். எதெல்லாம் பகவான் தரமாட்டேன்னு வச்சுட்டுக்கானோ அதை உள்பட இது கொடுத்துரும், சாதிச்சு கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால பகவான் திருநாமம் என்ன பண்ணானா, அவங்க அம்மா பார்த்து பார்த்து பண்ணுறது மாதிரி பல கோடி மடங்கு பார்த்து பார்த்து இதத்தை செய்யக்கூடியது ஆத்மாவுக்கு இந்த நாமம் அப்படின்னார். அதுக்கடுத்து நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் அப்படின்னார். நலம் தரும் சொல் அப்படிங்கிறதுனால அத்தானுசந்தான மொழியவே பாடத்தை சொன்ன மாத்திரத்திலே பக்தியை பிறப்பிக்கும் என்றுதல். இங்கே நலம்னா பக்தி அல்லது பிரேமைன்னு பேர். அங்கே மயர்வரம் அதி நலம் அப்படிங்கிறச்சு கூட இந்த நலம்னா பிரேமை தான். ஏன்னா பக்தி அப்படிங்கிறது யோகத்தை நினச்சிடக்கூடாது. ஏன்னா பக்தி யோகத்தை போய் சொல்ல போகிறது இல்லை ஆழ்வார்கள்லாம். ஏன்னா அந்த பக்தி யோகம்னா அது யோகத்தோடு சேர்த்து சர்வதர்மான் பெரித்தெஞ்சேன்னு தள்ள வேண்டியதாக இருக்குது. இது பல ரூபமானது. அப்போ பக்தியினால பக்தி அடையலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அது என்ன பக்தியினால பக்தி அடையலாம்னா சாதன பக்தியினால சாத்திய பக்தி அடையலாம், அதாவது பிரேம பக்தி அடையலாம்னு இருக்கு. பிரேம பக்தினா என்ன அப்படின்னா எதெல்லாம் நீ சாதனமாக நினச்சி பண்ணியோ அப்போ அது சாதனம், அதுக்கு ஒரு சாத்தியம்னு இருக்கும். இப்போ என்னடா அதுவே பலன் ஆகிடும். சாதனமாக தோணுது பலன். இப்போ நாமம் சொல்கிறதுனா நாமம் சொல்கிறது ஒரு சாதனம்.
ஏதோ ஒரு பலன் அடைய அப்படின்றது ஆரம்பப்படி. பின்னாடனா இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அப்படிங்கிற நிலைமை வந்துடும். அடுத்தது என்னடானா அதான் பிரேம பக்தி. என்னடானா இது சொல்லாத என்னால் இருக்க முடியாது, அவ்வளோ ருச்சிகரமாக இருந்துச்சே எவன் விடுவான் இதை. வைகுண்டத்தை காட்டிலும் இங்கே ஆனந்தம் கிடைக்கிறது நாமன்னு சொன்னால் இது போருமே. அதனால இது போருமே இல்லை, இதுதான் வேணும், அது வேண்டவே வேண்டான்னு கூட தைரியமாக அச்சுவை பெரினும் வேண்டேன் கொடுத்து பார், நான் அதை ஆதரிக்கிறேன்னா பார் அப்படின்னு சவால் விடுறார் ரங்கநாதர்கிட்டயே போய் பெரிய பெருமாள்கிட்ட தொண்டடிப்புடி ஆழ்வார். அப்போ பகவானுடைய திருநாமம் அவ்வளவு ரசமாக இருக்கிறதுனால, அது மாதிரி திருமாலை கட்டி கைங்கரியம் பண்ணக்கூடியதான சுவாமி அனந்தாழ்வான் போன்றவா பெரியாழ்வார் போன்றவாள்லாம் அந்த கைங்கரியம் பண்ணால் இது வந்து கைங்கரிய புத்தியோடு பண்ணுறா, இதுவே பலன் நினச்சின்னு பண்ணுறா. இது ஒரு சாதனமாக நினச்சிட்டு பூமாலை கட்டி கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சாதனா புத்தியோடு செய்யறது இல்லை. அதில் ஒரு வழக்கேற்றுறவான்னா சில பேர் வழக்கேற்றுவா கோவிலில் வந்து பரிகாரத்துக்காக ஏற்றுவா. ஆனால் சில பேர் அப்படி இல்லை, நித்திய கைங்கரியமாக வச்சுட்டு வழக்கேத்தாட்டா இருக்க முடியாது. சன்னிதியில் பகவத் சன்னிதானத்தில் போய் கைங்கரியம் பண்ணணும்னா வழக்கேற்றுறது ஒரு கைங்கரியம், கோலம் போடுறது ஒரு கைங்கரியம், இதெல்லாம் சாதனையாகவும் பண்ணலாம், அது சாதனா பக்தி. இதுவே பலனாக நினச்சின்னு பண்ணுறது அதுக்கு தான் சாத்திய பக்தின்னு பேர். பக்தியா சஞ்சாதியா பக்தியா அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்போ சாதனமான பக்தி இங்கே சொல்லலை, இங்கே நலம் தரும்ன்றது பிரேம பக்தி. நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான் அன்பேதகளையா ஆர்வமே நெய்யாக அன்பிலன்றி ஆழியான யாவர் காணவல்லரே பற்றுடை அடியவர்க்கு எளியவன். இப்படி சொல்லிட்டு போனால் ஆழ்வார் பாசுரத்தை நிறைய இடத்துல இந்த அன்புன்றதான பிரேமையை சொல்லிட்டு போகிறதுனால அந்த பிரேம ரூபமாக பிரேம பிரகர்ஷாவதியும் ஆத்மவந்தம் பிதாமகம்னு சொல்கிறது மாதிரி அந்த பிரேமையை கொடுக்கக்கூடியதான் நலம் தருன்றார். அதனால அர்த்தானுசந்தான மொழியவே இதுக்கு ஒவ்வொரு நாமத்தை சொல்லச்சவும் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு நாராயணன்னா அதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் சொல்லியிருக்கோம் சாஸ்திரத்தில். இது பகுப்ரீஹி சமாசமா அல்லது இன்னும் வேறு விதமான சமாசமா, இது எந்த சமாசத்தில் உட்படுறது, தத்புருஷ சமாசமா அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் யோசித்து பார்த்து இதெல்லாம் விசாரம் பண்ணி பார்த்து சரி இதுக்கு என்ன அர்த்தம் வருது அதுக்கு என்ன அர்த்தம் வருது இதெல்லாம் உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அர்த்தானுசந்தான மொழியவே பாடத்தை சொன்ன மாத்திரத்திலே, இங்கே பாடம்ன்றது நாராயணா, இந்த நாராயணாங்கிற இந்த பாடத்தை சொல்லிட்டான், இந்த நாமத்தை சொல்லிட்டான் அப்படின்னாலே போகிறோம். பின்ன என்ன பக்தியை பிறப்பிக்கும் என்றால் பிரேமையை வளர்க்க ஆரம்பிச்சோம். அவன் நாமத்தை சொல்ல சொல்ல பிரேம வளரும், ஓங்கி வளரும். நலம் என்று விருத்தமாய், முதல்ல நலம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லிட்டார் பிரேமைன்னு. நலம்னா ஒரு விருத்தி, என்ன விருத்திடானா கைங்கரியம், கைங்கரியத்தை தரும் என்னது. ஆக நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு பிரேமையும் தரும், அடிப்படையான கைங்கரியத்தையும் நமக்கு கொடுக்கும், சொரூப லாபமான கைங்கரியத்தையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால ஆகையாலே கைங்கரியத்துக்கடியான ருச்சியை பிறப்பிக்கும் என்னுதல் கைங்கரியம் தரும் என்னுதல். இப்போ முதல்ல பிரேம தரும்னா என்ன அர்த்தம்னா கைங்கரியத்துக்கு வேண்டிய ருச்சி தான் பிரேம. இப்போ கைங்கரியத்துக்கு வேண்டிய ருச்சியான பிரேமையை கொடுக்கும். அப்புறம் ருச்சி வந்தால் போகாதே, கைங்கரியத்தை கொடுக்கணுமே, கைங்கரியத்தையும் கொடுக்கும். அப்போது நலம் தரும் அப்படிங்கிறதுனால பிரேமையாகிய கைங்கரிய ருச்சி, அப்புறமா என்னென்னா கைங்கரியம் ஆகிய விருத்தி, இது ரெண்டுத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த நாமம், நாராயண நாமமே அப்படின்னார். நான் கண்டு கொண்டேன் இப்படி இருப்பதொன்றுண்டு என்று அறியாத நான் காணப்பெற்றேன். இதை மாதிரிலாம் பகவானுடைய திருநாமம் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சிக்காத சம்சாரத்தில் வாழ்ந்துருந்த எனக்கு இப்போ காணப்பெற்றேன். இவ்வளவு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியது பகவானுடைய திருநாமம் அப்படிங்கிறதெல்லாம் நான் காணப்பெற்றேன். நாராயணா என்னும் நாமம், நமோ நாராயணாயேதி மந்திரா சர்வார்த்த சாதகா என்னும் அத்தை. அவ நமோ நாராயணாயன்ற இந்த நாமம் இது என்ன பண்ணணும்னா இது எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இங்கே மந்திரம்னு சொன்னாலும் வெறும் ஓம்னு சொல்லிட்டு நமோ நாராயணாயன்னா மந்திரம். ஆனால் வெறும் நமோ நாராயணாயன்னாக்கா மந்திரம் ஆகாது, பொதுவாக நாமம் தான். நீ அதை மந்திரமாக வச்சுருந்தாலும் இதில் எது முக்கியம்னா நாராயணா சப்தம் தானே. அதில் இந்த நாராயணா அப்படிங்கிற சப்தம் சர்வார்த்த சாதகா அப்படிங்கிறது எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியதுங்கிறத நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு முடிக்கிறார். அப்பேற்பட்ட நாராயண நாமத்தினுடைய பிரபாவம் சொல்லி மாளாது. இது பலஸ்ருதியை சொல்லிட்டு அதனால எல்லாரும் நாராயண நாமத்தை சொல்ல வேண்டியது அப்படின்னு அடுத்த பாசுரத்தில் முடிக்க போகிறார். இப்போ முதல்லேருந்து இப்பேற்பட்ட எனக்கு கூட நாராயண நாமம் கிடைச்சதே, இப்பேற்பட்ட எனக்கு கூட நாராயண நாமம் கிடைச்சதே, உபாயமாக கிடைச்சதேன்னெலாம் புலம்பின்றே வந்தார், பேசிகிட்டே வந்தார் அதனுடைய வைபவத்தை, நாராயண நாமத்தினுடைய வைபவத்தை.
இந்த 9வது பாசுரத்தில் நாராயண நாமத்தை சொல்கிறவனுக்கு ஏற்படுற பலஸ்ருதியை சொன்னார், பலங்களெல்லாம். அடுத்து என்னன்னா, எல்லாரும் சொல்லுங்கோள் அப்படின்னு பரோபதேசமாக புறத்தையாருக்கு உபதேசம் பண்ணி முடிக்க போகிறார் 10வது பாசுரத்தை. மேலே அதை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.